தமிழ் திரைப்பட இயக்குனர் வி சேகர் கடந்த நவம்பர் 14ஆம் தேதி, அதாவது நேற்று, தன்னுடைய 72வது வயதில் உயிரிழந்திருக்காரு. முதல்ல வி சேகர் அவர்கள் சுகாதாரத்துறை, அதாவது மாநகராட்சியில் சுகாதாரத்துறையில தான் வேலை செய்திருந்தாரு. அதன் பிறகு திரைப்படத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தினால படத்தொகுப்பாளர் லெனின் அவர்களிடம் உதவியாளராக சேர்றாரு. அதன் பிறகு இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுடன் உதவி இயக்குனராக பணியாற்றியிருந்தார். தமிழ் சினிமாவில் எஸ் கோபாலகிருஷ்ணன், விசு இவர்கள் வரிசையில குடும்ப படங்களை இயக்கி மக்கள் ரசிக்கக்கூடிய ஒரு படைப்பாக எடுத்து புகழ் பெற்றவர் தான் வி சேகர். அந்த குடும்ப படங்கள்ல எளிய மக்களின் வாழ்வியலையும், அவங்க படக்கூடிய கஷ்டங்களையும், சாதிய பிரச்சனைகளையும், பெண் உரிமைகளையும் தைரியமாக பேசியிருப்பாரு வி சேகர். முக்கியமா அவருடைய பெரும்பாலான படங்கள்ல பெண்களின் உரிமையை உயர்த்தும் வகையிலான வசனங்கள் அதிக அளவுல இடம்பெற்றிருக்கும். பெரிய நடிகர்கள், அறிமுக நடிகர்கள் என்று யார் நடித்தாலும் அவருடைய படத்துல கேரக்டர்கள் தான் ஹீரோவே. துப்புரவு தொழிலாளி, பூச்சி மருந்து அடிப்பவர், வெட்டியான் என்று எளிய கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுதான் வி சேகர் அவர்களுடைய தனிச்சிறப்பே.